48வது தசகம். கயரால பகவானோட வயத்துல கட்டி போட்டதுனால ரொம்ப ரொம்ப குஷியா இருந்த தேவர்கள் பகவானுக்கு தாமோதரன் அப்படின்னு பேரை சொல்லி ஸ்துதிச்சா. ரொம்ப சாஃப்டான வயர் இருக்கிற பகவான் சுகமாயிட்டு உரலோடு கூடி சேர்ந்து நிற்கிறத பகவானுக்கு ரொம்ப பக்கத்திலே ஆயிட்டு ரொம்ப தூரம் இல்லாதக்கு 2 மருத மரங்கள் நிற்கிறத பகவான் பார்த்தார். மிருது உதரஹா ரொம்ப சாஃப்டான வயர் இருக்கிற துவம் பகவானே நீங்கள் സ്വൈരം സ്വസ്ഥമായിട്ട് ടെൻഷൻ ഇല്ലാതൊക്കെ ഉലൂകലേലകൻ ഒരലോട് കൂടിച്ചേർന്ന് നിന്നിട്ട് അദൂരത ரொம்ப ഡിസ്റ്റൻസ് അല്ലാതൊക്കെ പക്കത്തില് ദ്വൗ കകുബൗ 2 മരുത് വൃക്ഷങ്ങളെ உதைச்சதாக நீங்கள் பார்த்தேன். எப்படி இருக்கிற பகவானாக்கும் மருது விருட்சங்களை பார்த்தார் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. உதார சம்மதைகி ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடி சுர ஔகைகி தேவர்கள் கூட்டத்தோடு கூடிட்டு தாமோதரஹா இதி உதீரியா தாமோதரன் அப்படின்னு பகவானை கூப்பிட்டு ஸ்துதிச்சுண்டு മുതാ സന്തോഷത്തോട് കൂടിയിട്ട് അഭിഷ്ടുതഹ സ്തുതിക്കപ്പെട്ട ഭഗവാൻ അപ്പടി അങ്ങ് നിന്നുണ്ട് அந்த 2 മരുത വൃക്ഷങ്ങളെ பார்த்தார். 2வது ஸ்லோகம். நளகூபரன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒருத்தனும் மணிகிரீவன் அப்படின்னு ஃபேமஸான இன்னொருத்தனும் இப்படி வைஸ்ரவணனோடு புத்திரர்களா இருக்கிற 2 பேர். வைஸ்ரவணன் சொன்னா குபேரன், குபேரனோட புத்திரர்களா இருக்கிற 2 பேர் பகவான் பரமசிவனை தபசிருந்து கிடைச்ச ஐஸ்வர்யத்தால அவ 2 பேருக்கும் தலக்கணம் வந்தது. ரொம்ப காலம் பகவான் விஷ்ணுவை நினைக்காதக்கே வாழ்ந்தா. குபேர சூனுஹு குபேரனோடு புத்திரன் நளகூபர அபிதஹா நளகூபரன் அப்படின்னு பேர் இருக்கிறவனும் பரஹா குபேரனோடு இன்னொரு புத்திரன் மணிகிரீவஹா இதி மணிகிரீவன் அப்படின்னு பேரு இருக்கிறவனும் பிரதான்கதா ஃபேமஸா இருக்கிறவனும் டிங்ஸா இருக்கிறவா 2 பேரும் மகேஷ சேவ அதிகத ஸ்ரீயா பகவான் பரமசிவனை சேவிச்சதாலேயே ரொம்ப ஜாஸ்தியான ஸ்ரேயஸ் உண்டாயிட்டு. அப்படி கிடைச்ச ஸ்ரேயஸால உன்மதௌ அகங்காரம் வந்துட்டு தொது விமுகௌ பகவான் விஷ்ணுவை ஸ்மரிக்காதக்கு சிரம் அகேலதாம் கிலா ரொம்ப காலம் இப்படி விளையாடி நடந்தாளே. 3வது ஸ்லோகம். அகங்காரம் ரொம்ப வந்தோன அவ 2 பேரும் ஒருக்கா பலவிதமான ലഹരി പദാർത്ഥങ്ങളെ സേവിച്ച് അഹങ്കരിച്ച പാട്ടുപാടിന നിറയെ യുവതികളെല്ലാം അവ കൂടെ നിന്നിരുന്ന അവളെല്ലാം ഒത്തൊരുമിച്ച് இப்படி வஸ்திரமில்லாதக்கு கங்கையில இறங்கி விளையாடினத பகவானே உங்களோடு பாதத்தை தியானிக்கிறதுல மட்டும் தால்பரியம் இருக்கிற நாரத மகர்ஷி பார்த்தாராமே. மத உத்கடவ் ഉന്മത്തകളായി തീർന്ന അവ 2 പേരും സുര ആപ മദ്യം സേവിച്ചിട്ട്
காயது பாட்டும் பாடிட்டு பகு ரொம்ப ஜாஸ்தியாக யௌவத ஆவிரதம் யௌவன வயசு இருக்கிற ஸ்திரீகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு വിവാസം വസ്ത്രം ധരിക്കാതെക്കും സുര ആപകായ ദിവ്യமான ഗംഗാനദിയിലെ തൗ അവ രണ്ടുപേരും കേളിപരവ് ജലക്രീഡ വിളയാട്ടില മുഴുകിണ്ട് அப்படி இருக்கிறவா ரெண்டு பேரையும் பவத் பதைக பிரவணதா பகவானோட திருப்பாதங்களில மட்டும் பக்தி இருக்கிற சஹ நாரதா அந்த நாரத மகர்ஷி നിരൈക്ഷതാകില പാത്താരാമേ. ശ്ലോകം 4. நாரத மகர்ஷியை பார்த்துட்டு நாரத மகர்ஷி சபிச்சுடுவாரோ அப்படிங்கிற பயத்தால ஸ்திரீகளெல்லாம் ஓடி போய் வஸ்திரம் எடுத்து உடுத்திண்டா. அதை பார்த்துட்டும் அகங்காரத்துல மதிமறந்த நலகூபர மணிகிரீவர்கள் ரெண்டு பேரும் அலட்சியமாவத்துல நிக்கிறத பார்த்துட்டு நாரதமுனி அவளுக்கு விஷ்ணு பக்தியும் மனசாந்தியும் உண்டாகிறதுக்கு ஆயிட்டு சபிச்சார். மனசாந்தி கிடைக்கலை அப்படின்னா சுகம் உண்டாகாதே. அதனால பியா பயத்தோடு கூடிட்டு உபாத்த வாசசம் பிரியாலோகம் വസ്ത്രമെല്ലാം എടുത്ത് ഉടുത്തിണ്ട പ്രിയാലോകം സ്ത്രീകളെ പുരഹ നിരീക്ഷ്യ അഭി മുന്നാലെ പാത്തിട്ട് കൂടിയും മത അന്തചേതസൗ ഇമോ അഹങ്കാരത്താലെ കണ്ണു കാണാത്ത മനസ്സോടുകൂടിന നളകൂപര മണിഗ്രീവർകൾ ഭവൽ ഭക്തി ഉപശാന്തി സിദ്ധയെ ഭഗവാനിലെ ഭക്തിയും பக்தி காரணமாயிட்டு மனசுக்கு நல்ல சொஸ்ததையும் அவ ரெண்டு பேருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு முனிகி நாரத மகர்ஷி ஜகவ் அவாகிட்ட இப்படி சொன்னார். சாந்திங்கிருதே குதஹா சுகம். மனசாந்தி இல்லை அப்படின்னா சுகம் அப்படின்னு இருக்கிறது எங்கேருந்து அக்கம் கிடைக்கும்? அதனாலேயாக்கும் നാരദ മഹർഷിയാവാകട്ടെ ഇപ്പടി കരുണയോടുകൂടി ചൊന്നത്. കുബേരപുത്രர்களാക്കും അവ രണ്ടുപേരും. അഷ്ടദിക്പാലകர்களில ഒരുത്തരാക്കും കുബേരർ. സാത്വികരായിരിக்கிற அவரோட புத்திரர்கள் இப்படி அதப்பதிச்சு போனதை பார்த்துட்டு நாரத மகர்ஷிக்கு சங்கடம் வருது. இவாளை திருத்தണം அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டாக்கும் அவளுக்கு சாபம் கொடுத்தார். മനസ്സുക്ക് സ്വസ്ഥതയില്ലാതെക്കാക്കും അവ இப்படி പല പ്രകാരത്തിലെയും നടന്നിട്ട് കിടക്കാ കൂത്തടിக்கிறா. அப்போ മനസ്സുக்கு நிம்மதி கிடைக்கலை அப்படின்னா சுகம் எப்படி வரும்? அப்போ முதல்ல മനസ്സുக்கு சுகம் உண்டாகிறதுக்காயிட்டாக்கும் നാരദ മഹർഷി അവളെ ശപിച്ചത്. ശ്ലോകം 5. നിങ്ങൾ രണ്ടുപേരും നീർമരുത മരങ്ങളായിട്ട് ഭവിച്ച് ரொம்ப காலம் அப்படி நின்றுண்டு கடைசியில விஷ்ணு தர்சனத்தால சாபமோட்சம் கிடைச்சு உங்களோடு அந்த பாபம் எல்லாம் இல்லாம போயிட்டு இப்ப இருக்கிற உங்களோட உருவத்தை பிராபிப்பர் அப்படின்னு நாரத மகர்ஷி சாபம் கொடுத்தது. நாரத மகர்ஷி ശപിച്ചതാല അവ അമ്പാടിയില നീർമരുതു മരങ്ങളായിട്ട് ഭവിച്ച് ഭഗവാൻ எப்ப பாக்கிறதுக்கு வருவார் அப்படிங்கிறத ஆவலோடு கூடிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா. அஷ்டதிக்பாலகர்களில ஒருத்தரான குபேரர். அந்த குபேரனோட புத்திரர்கள் இப்படி சுயம் மறந்து பகவத் ஸ்மரணை இல்லாதக்கி அஜானமயமாயிருக்கிற பிரகிருதி விஷயங்கள்ல முழுகிறாளே அவளுக்கு நல்ல சல்சிந்தனை உண்டாகணுமே அப்படின்னு நாரத மகர்ஷி நினைச்சார். அதுக்காயிட்டு நாரத மகர்ஷி கருணையோடு கூடிட்டு அவளை சபிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினார். சிரேஷ்டனான குபேரபுத்திரர்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு நாரத மகர்ஷி சபிக்கிறதுக்கு முடிவு பண்ணினார். என்ன சொல்லி சபிச்சார்? யுவாம், நீங்கள் ரெண்டு பேரும் சிரம் கொஞ்ச காலம்
ககுபாத்மதம் மருத விருட்சம் அப்படிங்கிற அவஸ்தைய மருத விருட்சங்களாயிட்டு அவாப்தவ் பிராபிச்சுட்டு மருத விருட்சங்களாயிட்டு தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹரிம் நிரீட்சியா பகவானோட தர்சனம் உங்களுக்கு கிடைச்சானா அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்வம் பதம் உங்களோடு இப்ப இருக்கிற ரூபத்தை ஆப்னுதம் பிராபிப்பேள். இது இப்படி ஈரிதவ் நாரதனால் சொல்லப்பட்ட தௌ நலகூபர மணிகிரீவர்கள் 2 பேரும் பவத் இச்சன ஸ்பிருஹாம் கதவ் பகவானை பார்க்கறதுக்கான ஆசையோடு கூடிட்டு பிரஜாந்தே அம்பாடிக்குள்ள ககுபவ் பபூவதுகு 2 மருது விருட்சங்களாயிட்டு தீர்ந்தா. 6வது ஸ்லோகம். அப்படி மருது விருட்சங்களாயிட்டு நின்று அந்த விருட்சங்களோடு கிட்டக்க உடனடியா பகவான் அம்மை கெட்டி போட்ட அந்த உரலையும் இழுத்துண்டு மெல்ல மெல்ல போய் அந்த 2 பேரோடு நடுவுல உரலை இழுத்துண்டு கடந்தார். 2 மரங்கள் பக்கத்துல நிக்கிறது. அம்மா ஒரல்லையாக்கும் கட்டி போட்டது. அந்த ஒரலை இழுத்துண்டாக்கும் பகவான் மெல்ல அந்த மருது விருட்சங்களோடு நடுவால அந்த பக்கம் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். ஒரலை அந்த பக்கம் கடக்கவும் இல்லை. ஆனா பகவானோட ஸ்பர்ஷம் அந்த மரங்களுக்கு உண்டாகவும் செஞ்சது. அப்போது பகவானோடு உடலில பந்திச்சிருந்த ஒரல் குறுக்கால மரங்களோடு குறுக்கால நின்று அதனாலேயே ரொம்ப ரொம்ப பழசா நின்று அந்த 2 மரங்களும் வேர்கள் எல்லாம் பொட்டி மறிஞ்சு ரொம்ப தூரத்துல அதனோட பிரான்சஸ் எல்லாம் கீழே விழுத்திண்டு படபடான்னு விழுந்துருத்து. ததாவிதம் அப்படியே விருட்சங்களாயிட்டே இந்திரத்ருயுகம் 2 மருது விருட்சங்களும் அர்ஜுன மரங்கள் அப்படின்னு அதுக்கு பேருண்டு. മന്ത്രകാമിന മെല്ലെ മെല്ലെ പോകരുത്. അതന്ത്രം എந்த ഒരു ഡിസ്റ്റർബുമില്ലാതെ സമേയുഷാത്വയ ഒരലിയും ഇഴുത്തുണ്ട് அந்த மரங்களோடு பக்கத்துக்கு போன பகவானால உன்னிக்கண்ணனால சிராய ஜீர்ணவ் ரொம்ப காலமாயிட்டு பழசா நின்றுருந்த தரு 2 மரங்களுக்கு நடுவுல திராயுதோ திரியக்காயிட்டு ஹொரிசோண்டல் ஆயிட்டு விலங்கன குறுக்காலி ஆயிட்டு உலூகலம் நின்ன அந்த ஒரல ரோதா இந்த மரங்கள் தடுத்து நிறுத்தினோன ஒரலுக்கு இந்த மரங்களை தாண்டி அந்த பக்கம் போக முடியலை. 2 மரங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த கேப்லயாக்கும் இந்த ஒரலு போய் நின்னுது. இப்ப மரங்கள் அந்த ஒரலை தடுத்து நிறுத்தினோன நிர்துதவ் வேரோட பறிஞ்சு வந்தது அந்த மரம். എന്നിട്ടോ പരിപാതിതവ് മറിഞ്ഞു വിഴുന്നത് തൊപ്പക്കട്ടീന്ന് ഭൂമിയിലെ. ரோதா அப்படின்னாக்கா 2 மரங்களால ஒரலுக்கு முன்னால 2 மரங்கள் இப்படி சேர்ந்து நின்னதுனால இந்த ஒரலுக்கு முன்னால போறதுக்கு சாதிக்கல. பகவத் ஸ்பர்சனத்தால மரங்கள் வேரோட மறிஞ்சு விழுந்தது. 7வது ஸ்லோகம். பகவான் அந்த விருட்சங்களை எப்பவாக்குமோ கீழே தள்ளி போட்டது. அப்பவே அந்த விருட்சங்களுக்கு உள்ளேந்து வெளியில மகா தேஜஸ்விகளாயிருக்கிற 2 யட்சர்கள் ஸ்தோத்திர ரத்னங்களால பகவானை வாழ்த்தி சேவிச்சுட்டு நின்னா. கோவிந்தா பகவானே குருவாயிரப்பா பட்டதிரி கூப்பிடுறார் பகவான. யதா எப்பவாக்குமோ துவயா உங்களால சாகித்விதயம் 2 மரங்களும் அபாஜி கீழே தள்ளி போடப்பட்டது. ததாயேவா அப்பவே தத் கர்ப்பதலாது அந்த மரத்துக்குள்ளேந்து நிரேயுஷா வெளியில வந்த
മഹാത്വിഷ മഹാതേജസ്വികളാണ് യക്ഷയുഗേന കുബേരപുത്രர்கள் രണ്ടുപേരും. பவான் நீங்கள் தட்சணாது உடனடியாக உங்களை ஸ்தவைகி ஸ்தோத்திரங்களால அபாஜி அபி ஸ்துதிச்சா அந்த யட்சர்களால யட்ச புத்திரர்களால நீங்கள் உடனடியாக ஸ்தோத்திரங்களால ஸ்துதிக்கப்படவும் செஞ்சேளே. ஸ்லோகம் 8. இந்த உலகத்துல திரிகுண த்விகுண மூர்த்திகளாய் இருக்கிற பிரம்மா சிவன் தொடங்கின தேவர்களோடு பக்தர்களும் கிரமேண சுத்த சத்துவமூர்த்தியாயிருக்கிற பகவானோடு பக்தர்களாயிட்டு பவிப்பா. இங்க நளபூபரர்கள் நளபூபர மணிகிரீவர்கள் பரமசிவனோடு பக்தர்களாயிட்டாக்கும் இருந்தா இப்போ விஷ்ணு பக்தர்களாயிட்டு தீர்ந்துட்டா அதையாக்கும் இங்க சொல்றது. அது உறுதிதான். சிவபக்தர்களான இந்த நளகூபர மணிகிரீவர்கள் நாரத முனியோடு அனுகிரகத்தால உங்களோட திருப்பாதங்களை பிராபிச்சு பகவத் பக்தி வர்த்திச்சு பிரேம லட்சணையா இருக்கிற பக்திய பிரார்த்திச்சு வாங்கிட்டு போனா. இஹா இந்த பிரபஞ்சத்துல அந்நிய பக்தகா விஷ்ணு பக்தர்கள் அல்லாதவா அபி அவ கூடியும் கிரமாது காலக்கிரமத்துல காலப்போக்கில பவந்தம் பகவானே உங்களோடு சமேஷதீகளு பக்கத்திலேயே வந்து சேர்றாளே. ஏதோ ருத்ரசேவகோ இந்த ரெண்டு சிவபக்தர்கள் நளகூபர மணிகிரீவர்கள் முனி பிரசாதாது நாரத முனியோடு அனுகிரகத்தால பவத் உங்களோடு அங்கிரிமாகதோ பாதங்கள சரணம் பிராபிச்சா. உத்தமாம் பக்திம் பிரணான உத்தமமான பக்திய ஸ்வீகரிச்சதுக்கு அப்புறம் பக்தி உண்டாவறதுக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினதுக்கு அப்புறம் கதவுகளு ரெண்டு பேரும் திரும்பி போகவும் செஞ்சாளே. 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா மரங்கள் பொட்டி கீழே விழுந்த அந்த பெரிய சத்தத்தை கேட்டுட்டு என்னவாக்கும் இந்த சத்தம், எங்கேந்தாக்கும் இப்படி ஒரு சத்தம் கேட்கறது, இப்படியெல்லாம் பயந்து போன கோபிகைகள் ஓடி வந்து பார்த்தோன்னே பகவான் உரலில கட்டப்பட்டு இருக்கிறதையும் ரெண்டு பக்கத்திலையும் மருது மரங்கள் கீழே விழுந்து கிடக்கிறதையும் பார்த்த நந்தகோபன் பகவானை கெட்டி போட்டது தவறு அப்படின்னு நினைச்சு தலைய குனிஞ்சு நிக்கிற யசோதைய இப்படி பண்ணிட்டியே, பையனை கெட்டி போட்டுட்டியே அப்படிங்கிற பாவத்துல பாக்குற நந்தகோபன் மோட்சப்பிரதனா இருக்கிற பகவான பந்தனத்திலேருந்து விடுவிச்சார். யசோதாமை உரலில கெட்டி போட்ட உன்னிக்கண்ணனை நந்தன் கெட்ட உத்து விட்டார். ததஹா அதுக்கப்புறமா கோபமண்டலே கோபர்களும் கோபிகைகளும் எல்லாம் தரு தாருண ஆரவா மரங்கள் விழுந்த பெரிய சத்தம் கெட்டுட்டு பிரகம்பி பயந்து வரைச்சு சம்பாதினி அங்க ஓடி வந்தோன விலஜிதா லஜ்ஜையோடு கூடிட்டு நின்ன தொது பகவானோடு ஜனனி அம்மையோடு முக ஈட்சினா முகத்தை பார்த்த நந்தேனா நந்தகோபரால விமோட்சதா எல்லாருக்கும் மோட்சத்தை தானமாயிட்டு கொடுக்கிற பவான் நீங்கள் விமோட்சி மோஜிக்கப்பட்டு நந்தகோபர் உரலிலேருந்து உன்னிக்கண்ணனை அவுத்து விட்டார். உன்னிய கெட்டி போட்ட யசோதை இப்படி குழந்தைய கெட்டி போட்டியே அப்படிங்கிற ஒரு கோபத்துல பார்த்த நந்தகோபர் குழந்தைய இப்படி கெட்டி போட்டுட்டோமே அப்படின்னு லஜ்ஜையோடு கூடி தலைய குனிஞ்சு நிக்கிற யசோதை நந்தகோபர் யசோதைய
ஷார்ப்பா பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியே குழந்தைய கட்டி போடுவியா நீ அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய விடுவிச்சார். 10வது ஸ்லோகம். ஆச்சரியம் ஆச்சரியம், கீழே மறிஞ்சு விழுந்த இந்த பெரிய மரங்களுக்கு நடுவிலேந்து மாட்டின்னு இருக்கிற இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் உண்டாகாத்தது மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லிண்டு நந்தகோபர் தொடங்கின அத்தனை பேரும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்படி இருக்கிற பகவானே குருவாயிரப்பா என்ன நோய்களிலேருந்து காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். மகீருஹோஹோ 2 மரங்களோடும் மத்தியகதா நடுவுல சஞ்சரிச்ச ஆர்பகா இந்த குழந்தை அதுனா இப்போ ஹரேஹே பகவான் மகாவிஷ்ணுவோடு பிரபாவாது மகிமையால அபரிச்சதா ஒன்னும் சம்பவிக்காதக்கு குழந்தை இப்ப நன்னா இருக்கு. பகவான் குழந்தைய காப்பாத்தினார். பதா ஆச்சரியம்தான் இது. இது இப்படியாக புருவானேகி சொன்ன கோகுலவாசிகளால பகவானே நீங்கள் கிரகம் கமிதா உங்களை அவ எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொன்னார். എന്നിട്ട് சொல்றார் பகவான் கிட்ட, மருத்புராதீஸ்வரா பகவானே குருவாயிரப்பா மாம் என்ன கதாது நோயிலேந்து பாஹி காப்பாத்தனமே அப்படி சொல்லிண்டு 48வது தசகத்தை முடிக்கிறார் பட்டதிரி.